சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சு, அதான் வேலைக்கார கிட்ட சொல்லி சாப்பாடு போட சொல்லலான்னு. இந்தாங்கம்மா, பால் பாயசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. உள்ள வச்சிடுமா, நான் வந்து குடிக்கிறேன். சூட ஆறிடுமா? இல்ல, அவன் வந்தானா சொல்லிட்டு வந்துடுறேனே. பாவம், நாய்க்கு சாப்பாடு போடணும் இல்லையா, நீ உள்ள வச்சிடு. சரி, சீக்கிரம் வாங்கம்மா. என்னம்மா இன்னும் முனிய வரலையா? அந்த சனியனை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் வந்து தொலைல. பாத்தீங்களாமா இந்த அநியாயத்தை? இந்த அம்மா வயித்துல புள்ள தங்கிருச்சுன்னு உங்களுக்கே பால் பாயசம் தரட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா இப்படியே போச்சுன்னு வச்சுக்காங்க, ஐயா சித்ராமாவை கண்டுக்கவே மாட்டாரு. வயித்துல தங்கிட்டா போதுமா, வெளியில வந்து விழ வேண்டாமா? அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. சீக்கிரம் வாடா. ஏன்டா இவ்வளவு நேரம்?
என்னடா அரளி கையை இவ்வளவு சிறுசா எடுத்துட்டு வந்திருக்க? கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. கத்தாத. டேய் அவகிட்ட கொடு. ஏய் இதை எடுத்துட்டு போய் நல்லா நைஸா அரைச்சு வை. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இதெல்லாம் கிளீன் பண்ணிடு. ஓ ஏய் பவித்ரா எதுக்கு எழுந்துக்கிற? உட்கார் 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 சொல்றேன். இல்லம்மா உட்காருமா. ஏய் என்ன நீ சடால் எழுந்துக்கிற? தொப்புன்னு உட்கார்ற. என்னம்மா? இந்த பால். என்னம்மா அப்படி பாக்குற? உன் மூலமா நான் பாட்டி ஆக போறேங்கிற எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். பால் குடிமா. இல்லம்மா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பாயசம் எல்லாம் குடிச்சா இல்லையா, அதான். அதனாலதான் பாதி எடுத்துட்டு வந்திருக்கேன். குடி. மூலிகை கலந்துருக்கேம்மா. வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா, அதனாலதான். குடி, கண்டிப்பா நீ குடிச்சுதான் ஆகணும். ஹலோ தங்கம், நான் மாசி பேசுறேன். சொல்லுங்க, எப்ப வருவீங்க நீங்க? வர்றேன். உங்களை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. எப்போ வருவீங்க? ஆமா, வரன்னு நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. பவித்ரா, என்னக்கா? என்னது இது? அம்மா கொடுத்தாங்கக்கா, ஏதோ மூலிகை பாலா. மூலிகை பாலா? ஏய் இரு, அத கொடு. வாசனை ஒரு மாதிரியா இருந்தாலும் பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னு அம்மா சொன்னாங்கக்கா. அம்மா சொன்னாங்களா? இத குடிச்சியா? இல்லக்கா. சரி, இந்த மாதிரி நேரத்துல டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எதையும் குடிக்காத. அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுல இத மாதிரி ஏதாவது குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ எது சாப்பிடுறதா இருந்தாலும் என்ன கேட்டு சாப்பிடு, சரியா? சரிக்கா. வேற பால் வேணுமா உனக்கு? இல்ல வேண்டாம்க்கா, அம்மா கம்பல் பண்ணதுனாலதான் இதையே குடிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப சரி. அம்மா எங்க? வெளியில போனாங்கக்கா. ஓ சரி, நீ டிவி பாரு. முனியா, முனியா, எங்கடா போன? டேய், ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்? எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கேன். முனியா. என்னம்மா? இல்லம்மா, கேட்ட சாத்தாம போயிட்டான், அதான் அவனை கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நிக்கிறியா? சரி, இது என்னது? பால்மா. பாலுன்னு தெரியுது, என்ன கலந்துருக்க? மூலிகை பால்மா. பவித்ரா நல்லா இருக்கணும் இல்லையா, அதான் அதுக்கு தான் கொடுத்தேன். உடம்புக்கு நல்லது. அப்ப நீ குடி. இல்ல, இது பவித்ரா கர்ப்பமா இருக்கா இல்லையா, இத குடிச்சா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ரொம்ப நல்லதுமா, அதனாலதான் கொடுத்தேன். அப்ப நீ குடிக்க மாட்ட. சரி, நான் குடிக்கிறேன். ஏன் நான் இதை குடிக்க கூடாது?
சொல்லு, ஏன் குடிக்க கூடாது? இந்த பாருமா, நீ இதுல என்ன கலந்துருக்கன்னு எனக்கு தெரியும். இது 2வது தடவை. இதோட நிறுத்திக்க. இதே மாதிரி இன்னொரு தடவை நீ பண்ணுன, என்னாலே நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது. யாராவது விருந்தாளி வராங்களாமா? ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க. அவசியம் சொல்லணுமா? இல்லம்மா, சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணலாமான்னு கேட்டம்மா. மாயம் வரான். யாருமா அந்த மாயன்? என் மச்சான். போடி வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா தோணத்தோம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எனக்கு என்ன? வாங்கம்மா. பவித்ரா எங்க? மேல இருக்காங்கம்மா. அம்மா, பைத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா முகம் எவ்வளவு தெளிவா இருக்குல்லம்மா. எனக்கு என்னமோ அந்த பொம்பளைக்கு பைத்தியமே பிடிக்கலன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்றீங்க? ஏய், ஓ கேள்வி கேக்குறாச்சு. பவித்ரா வாங்கம்மா. அம்மா, உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ அம்மாவாக போறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அம்மா, நம்ம 2 பேருக்குமே நல்ல விஷயம் நடந்திருக்கு. அக்கா ஏமா இப்படி உம்முன்னு இருக்காங்க? பவித்ரா, உன்னை என்னைக்கு இந்த ஜெயில இருந்து விடுதலை பண்ணி என்னோட கூட்டிட்டு போறேனோ அன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? உன்னை சுத்தி இருக்கிற சில பேர்னால உனக்கு என்னைக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாதுமா. ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. அதை எப்படி உனக்கு புரிய வைக்கணுங்கிறதும் எனக்கு தெரியல. அக்கா, எனக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. நீங்க ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? சாரி. அம்மா, ஹலோ, உள்ள போலாம் வாங்க. வாமா, இந்த கோயில் ரொம்ப சக்தியான கோயில். நல்லா வேண்டிக்க. சரி போய் வா.
வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை சாமி பண்ணணும்? பேருக்கு இல்ல இல்ல பவித்ரா பேருக்கு அர்ச்சனை பண்ணி பவித்ரா சாமி நாமதேயசே பேருக்கு அர்ச்சனை பண்ணட்டும். சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் ஸ்கந்தானந்தாய நமஹ, ஓம் அபயாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் ரக்ஷாய நமஹ, ஓம் சித்தாய நமஹ, ஓம் வாணியாய நமஹ, समर्पयामि सदमानं भवति सताजित् पुरुषत् सदेन्द्रियः आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसमङ्गले भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. பவித்ரா, என்னம்மா? நான் அப்படி உட்கார்றேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து கோயில சுத்திட்டு வாங்க. சரி.